ராதிகா ஆப்தே இந்தி படங்களில் கவர்ச்சியாக நடித்து வருபவர். அவரது நிர்வாண படங்கள் இணையதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தின. ஹாலிவுட் படம் ஒன்றிலும் துணிச்சலாக கவர்ச்சி காட்டியுள்ளார். தமிழ் படங்களில் மட்டும் குடும்ப பாங்காக நடித்து வருகிறார். ரஜினிகாந்த் ஜோடியாக நடித்து சமீபத்தில் வெளிவந்த கபாலி படம் மூலம் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமாகியவர் நடிகை ராதிகா ஆப்தே. பிரகாஷ் ராஜுடன் டோனி, கார்த்தியுடன் ஆல் இன் ஆல், அழகுராஜா மற்றும் வெற்றி செல்வன் ஆகிய படங்களிலும் நடித்துள்ளார். தெலுங்கு படங்களிலும் நடித்திருக்கிறார். பல நடிகர்கள் தன்னிடம் தவறான நோக்கத்தில் அணுகியதாக ராதிகா ஆப்தே பரபரப்பு புகார் கூறியுள்ளார். நடிகர்கள் சிலர் இது போன்ற அனுபவங்களை சந்தித்திருப்பார்கள். அவர்கள் இதை வெளியே சொல்வதில்லை. ஆனால் ராதிகா ஆப்தே அதை துணிச்சலாக வெளிப்படுத்தியிருக்கிறார். இது குறித்து அவர் கூறியிருப்பதாவது: சினிமாவில் எனக்கு சில மோசமான அனுபவங்கள் நடந்துள்ளன. ஒருமுறை தென்னிந்திய நடிகர் ஒருவர் நான் தங்கியிருந்த ஓட்டல் அறைக்கு இரவு நேரத்தில் போன் செய்து பேசினார். அவரது பேச்சில் தவறான நோக்கம் தெரிந்தது. நான் கடும் கோபம் கொண்டேன். அந்த நடிகரை திட்டியதாகவும் கூறியுள்ளார். மேலும் கூறுகையில், அதை மனதில் வைத்து அடிக்கடி அவர் என்னிடம் சண்டை போட்டுள்ளார். இதேபோல் இந்தி திரையுலகிலும் ஒரு நிகழ்வு நடந்துள்ளது. இந்தி படம் ஒன்றில் நடிக்க என்னை அணுகினார். அந்த படத்தில் நடிக்க வேண்டும் என்றால் முக்கியமான ஒருவருடன் படுக்கையை பகிர்ந்து கொள்ள வேண்டும், சம்மதமா என்றும் கேட்டனர். அப்படி கேட்டது எனக்கு வேடிக்கையாக இருந்தது. நான் அது மாதிரியான பெண் இல்லை என்று கூறிவிட்டேன். என்னை படுக்கைக்கு அழைத்தவன் நரகத்துக்கு தான் போவான் என்று கூறிவிட்டதாக நடிகை ராதிகா ஆப்தே தெரிவித்தார். இதை தொடர்ந்து பேசுகையில், நான் கவர்ச்சியாக நடிப்பதாக விமர்சிக்கின்றனர். கதாபாத்திரங்களுக்கு தேவையாக இருப்பதால் அவ்வாறு நடிக்கிறேன். அதற்காக நான் கவலைப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் நடிகை ராதிகா ஆப்தே. மேலும் சினிமா தகவல்களுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.